நம்ம தமிழ் சினிமாவும் தெலுங்கும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் பாப்பல் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராமராவ் அவர்களும் நாகேஸ்வரராவ் அவர்களும் கொண்டாடப்பட்ட நடிகர்கள். நெருப்புமாய் பேசுவாங்க. அந்த நடிப்பை அப்படியே பயன்படுத்தி தான் மனோகராவில் அம்மா வேஷத்தில் போட்டாங்க. கண்ணகி படத்தில் நடித்த கண்ணாம்பா மாதிரி ஒரு தமிழ் பெண்ணே டைலாக் பேச முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் 1942 கண்ணாம்பா பேசின வசனத்தை தமிழ் நடிகளே பேச முடியாது. விஜயமா நடிக்கும் போது கூட கண்ணம்பாமே நடிக்க முடியுமான்னு பயந்து நடிச்சாங்க. ஞானவேல் எங்கள் குடும்பத்தில் நான் பெறாமல் பெற்ற பிள்ளை. கார்த்தி அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க ஒரு ப்ரொடியூசராகி இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவர் நடிப்பார் என்று அவர் குடும்பத்திலேயும் எங்கள் குடும்பத்திலையும் நாங்கள் யாரும் கனவு கூட காணவில்லை. சூர்யாவும் கார்த்தி வச்சு இந்த ஸ்டுடியோகளில் மிகச்சிறந்த படங்களெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவும் தெலுங்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் பாப்பல் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராமராவ் அவர்களும் நாகேஸ்வரராவ் அவர்களும் கொண்டாடப்பட்ட நடிகர்கள். நான் குழந்தையாக இருக்கும்போதே சந்திரகாரம்னு ஒரு படமெல்லாம் வந்ததில் ராமராவும் சாவுத்திலாம் நடிச்சிருப்பாங்க. தேவதாஸ் படம் 54, 55 வந்தது. பராசக்தி அப்புறம் வந்துச்சு. நாகேஸ்வரராவ் அவர்கள் தன்னுடைய 100வது பட விழாவில் பேசும்போது, நாகேஸ்வரராவை நீங்கள் வந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் தேவதாஸை வந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். அது மாதிரி சரித்திரம் படைத்த படம். தமிழ்நாட்டு மக்கள் தேவதாஸை அப்படி கொண்டாடுறாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் ராமராவ் நாகேஸ்வரராவ் பெரிய அண்ணன் மாதிரி தான். வாகி ஸ்டுடியோவில் தான் மாயா பஜார் படம் எடுத்தாங்க. அவர் கிருஷ்ணன் வேஷம் போட்டார். அதே மாதிரி நாகேஸ்வரராவ் எல்லாம் சொந்த அண்ணமாய் தான். அந்த இவங்க வேறு யாரும் ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1942 PS சின்னப்பா வச்சு கண்ணகி படம் எடுத்தாங்க. கண்ணகி படத்தில் நடித்த கண்ணாம்பா மாதிரி ஒரு தமிழ் பெண்ணே டைலாக் பேச முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் 1942 கண்ணாம்பா பேசின வசனத்தை தமிழ் நடிகளே பேச முடியாது. அதுக்கப்புறம் 65 பூமுகார் என்ற படத்திலே விஜயகுமார் அவர்கள் நினைத்தார்கள். விஜயகுமார் நடிக்கும்போது கூட கண்ணம்பாமே நடிக்க முடியுமான்னு பயந்து நடித்தாங்க. அப்படி மாதிரி நெருப்புமாய் பேசுவாங்க. அந்த நடிப்பை அப்படியே பயன்படுத்தி தான் மனோகராவில் அம்மா வேஷத்தில் போட்டாங்க. அது எஸ் வரலட்சுமி சிங்கார கண்ணேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அவன் வீரபாண்டி கட்டவங்கல்ல அந்த அம்மா. எத்தனை ஆர்டிஸ்ட் சாவுத்திரி மாதிரி கிடைப்பாங்களா. பானுமதி அஷ்டாவதானி அந்த அம்மா பெயிண்ட் பண்ணுவாங்க. அவங்கள கதைவசனம் எழுதுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது பானுமதி. அந்த மாதிரி அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாம் தெலுங்கு ஆர்டிஸ்ட் நம்ம கொண்டாடிட்டோம். தமிழ் சினிமாவில் பானுமதி தெலுங்கு நடிகைன்னு நாம் இப்போ நினச்சதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெலுங்குல பூரா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பியா. ஏன் இப்போ பிரிஞ்ச ராமராவ் சொல்லி பிரிஞ்சு போக வரைக்கும் எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான். இந்த அல்லு அர்ஜுன் இங்கே வளர்ந்த பையன் தானே. அவர் தமிழ் தெரியலன்னு நீ வருத்தப்படணும். தமிழ் ரொம்ப புறமாக பேசுவார், ரொம்ப அழகாக இருக்கார். இவன் அல்லு அர்ஜுன் ஒரு 1966 வாக்கில் வந்திருந்தானா. ஆனால் எனக்கு இவன் போட்டியாக வந்திருப்பான். நான் முருங்க வேஷம் போட்டேன். 37 பேருக்கு டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கிறது எனக்கு தான் முருங்க வேஷம் போட்டேன். அநேகமாக அப்போ வந்திருந்தானா இந்த பையன் எனக்கு போட்டியாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பல்லு கண்ணு மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படையப்படி அந்த தலைமுறை உள்ளே வந்திருக்கவன். தாத்தாவும் பெரிய ஆக்டர், அவங்க அப்பாவும் பெரிய ஆக்டரு. அந்த பரம்பரையிலே 3வது தலைமுறை. எங்கள் வீட்டில் 2வது தலைமுறை தான் இருக்குது. இல்லை 3வது தலைமுறையாக ஒரு நடிகை வந்திருக்கேன். நான் அவருக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பிலே வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாங்க மேலே பேசுவாங்க. அர்ஜுன் வாங்க ப்ளீஸ் வாங்க. நிறைய தோல்விகள், நிறைய பாராட்டுக்கள், நிறைய விமர்சனங்கள் அனைத்தையும் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ப்ளஸ் எங்களுடைய பேனர் இன்றைக்கி 10th இயர் 8ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி 10வது வருஷம் சிலனொரு காதல். ஸோ இந்த நேரத்தில் அல்லு அர்ஜுன் சாரோட இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் லிங்குசாமி அண்ணன் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுல. ப்ளஸ் உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் இது வரைக்கும் எல்லா படங்களுக்கும் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் பெரிய லெவலில் இருக்குன்னு நம்புகிறோம்.
நிறைய திரைப்படங்கள் இப்போ நல்ல கதைகள் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை வரவேற்று அதை ஆதரவு தெரிவித்து அதை சப்போர்ட் பண்ணி அது மக்களிடம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப 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 அருமையான கதை. இது வந்து எப்படி சொல்லணுன்னா, நரேஷன் ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனேயே சரி இது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டின ஒரு படம். 10 வருஷம் கழித்து மறுபடியும் பருத்தி வீரன் மாதிரி ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படமாக இந்த கதை வந்திருக்கு. இந்த நேரத்தில் அல்லு அர்ஜுன் சாரும் சரி அல்லு அரவிந்த் சாரும் இந்த வாய்ப்பை வந்து ஸ்டுடியோ வீரனுக்கும் எனக்கும் அளித்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை அல்லு அரவிந்த் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் லிங்குசாமி அண்ணனுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும், அவருடைய பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தது பூஜை டைமில் டெஃபினட்டாக ஷேர் பண்ணிக்குவோம். இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். டைரக்டர், ஹீரோ, ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் குரூ, ஆர்டிஸ்ட் எல்லாம் இனி ஃபர்தர் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி எண்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ரிலீஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி இனியும் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ லிங்குசாமி அண்ணனை வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நோ ஜூம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஓ அது உன் வேலையா மாதிரி, எனக்கு ஸ்டார்ட் தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு எங்கே இதே கற்றுக்கல ஒன்றா. என்ன 2வது படத்தில் வந்து எனக்கு தெரியுமா ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு அடியா. ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணார். ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணார். இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, நான் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார். வாசல்லிருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போகிற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா? அதான் சார் அசோக்குமார், டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்கிறீங்களே. அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரித்தார். அப்புறம் என் பக்கம் திரும்பல. ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அது கேமராமேன். நானும் முடிக்கல திருத்தன்னு. அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம். நோ அது ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்